வெல்கம் டு த மாஸ்டர் மைண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம M2 ஃபேமிலிக்கு புதுசாக வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் வந்துட்டு இன்வைட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைன் மற்றும் CSE, சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், C லாங்குவேஜ் படிக்கிறவங்க, பைத்தன் படிக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்டாக்ஸ்ன்ற கான்செப்ட் வந்துட்டு யூஸ் ஆகும். அந்த ஸ்டாக்ஸை பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸ்டாக் ஏடிடி. ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஏடிடின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக போட்டிருக்கிற வீடியோவை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த க்யூஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி இந்த க்யூஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா க்யூஸும் ஸ்டாக்ஸும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது நம்ம மேக்ஸில் இப்படி ரோஸ் காலம்ஸ் இப்படி போட்டால் ரோ, மேலே வெட்டிக்கலாக இருந்தால் காலம், அதே மாதிரி தான் க்யூஸ் அண்ட் ஸ்டாக். எப்பயும் சொல்கிற மாதிரி நோட்டு பென் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்ச டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறது வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாக்குன்னு என்னென்னு சொன்னோம்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு க்யூனா எப்படி இருந்துச்சு, லென்த்தியாக இருந்துச்சா, 1 பாக்ஸு 2 பாக்ஸு 3 பாக்ஸுன்னு. இங்கே 1 by 1 மேலே இருக்கா, இதுதான் க்யூக்கும் ஸ்டாக்குக்கும் உள்ள வித்தியாசம். இதில் ஏதோ ஒரு எண்டில் மட்டும்தான் இன்சர்ஷன் டெலிஷன் ரெண்டுமே வந்து நடைபெறும். அடுத்து லிஃபோ, அதில் ஃபிஃபோ, இதில் லிஃபோ. இந்த லிஃபோன்றது வந்துட்டு கடைசியாக எங்கே ஃபஸ்ட்டு நம்ம எந்த எலமெண்ட் எடுக்கிறோமோ அது வெளியே போகிறதுனா ஃபஸ்ட் இருக்கிற எலமெண்ட்லையும், கடைசியாக போகிறதுல தான் உள்ளுக்குள்ளே புதுசாக வர்றதும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் டாப் எலமெண்ட்டில் தான் ஆக்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அதில் நம்ம எப்படி ஒரு 4 டைப்பாக பிரித்தோம் இல்லையா, அதே மாதிரி இதை வந்துட்டு பைத்தானில் நம்ம ஸ்டாக்கை கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இதுலேயும் ஒரு 4 டைப் இருக்குது. லிஸ்ட்டு, லிங்க்டு லிஸ்ட்டு, DQ, லைஃப் க்யூ அப்படின்னு சொல்லி இருக்குது. இது 4 டைப்புமே நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக்குனாலே காமனாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் ஒரு 5 இருக்குது. அது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ், அதோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கங்க. புஷ்ன்ற ஆப்ரேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா முதல்ல வந்துட்டு இங்கே 5 பாக்ஸ் இருக்கா, இங்கே செகண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது. நம்ம புஷ் யூஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற பாக்ஸ்க்கு புஷ் பண்ணும். புஷ்ஷஸ் த எலமெண்ட் இன் டு த டாப் ஆஃப் த ஸ்டாக். ஓகேயா. பாப் அப்படின்றது யூஸ் பண்ணோம்னா ரிமூவ் அண்ட் ரிட்டர்ன் த ஐட்டம் ஃப்ரம் தி டாப் ஆஃப் த ஸ்டாக். இருக்கிறதுலே மேலே இருக்கிற ஐட்டமை வந்துட்டு பாப் யூஸ் பண்ணோம்னா அதை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிவிட்டு அது ரிமூவ் பண்ணிடுவோம் அந்த பாக்ஸ்லேருந்து. அடுத்து பீக்னா அந்த டாப்பில் வந்துட்டு ஒரு பாப்னா என்ன சொன்னேன், டாப்பில் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணி ரிமூவ் பண்ணிடுன்னு சொன்னால், இதில் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு பீக் யூஸ் பண்ணோம்னா ரிட்டர்ன் மட்டும் பண்ணும், ரிமூவ் பண்ணாது. அடுத்து சைஸ், அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த ஸ்டாக்கில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. இஸ் எம்டி, அது எம்டியா இல்லை எதாவது எலமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. இதுதான் அந்த 5 ஆப்ரேஷன்ஸ். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கங்க. போர்டில் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஆப்ரேஷன் நேம். ஃபஸ்ட்டு டைப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக் எடிடி யூஸிங் லிஸ்ட். அதே தான் க்யூவில் யூஸ் பண்ணதே தான். க்யூவில் நம்ம என்ன சொன்னோம், அன்னட்டு 2 டைப் இருக்கா, ஒன்று இன்சர்ஷன், இன்னொன்று டெலிஷன். ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் நம்மளுக்கு வந்துட்டு புஷ் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதில் புஷ் அப்படின்றது வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். புஷ் ஃபங்க்ஷன் இதான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அப்படி ப்ராக்கெட் போட்டுருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் அர்த்தம். அதாவது இதில் பாருங்கள் நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, இது டாப் எலமெண்ட்டு நம்ம வச்சுக்கிறோம். புஷ் 11 நம்ம இங்கே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுறோம். தான் எம்டி ஸ்டாக் இருக்குது. இதெல்லாம் இண்டெக்ஸ் நம்பர் 0 1 2 3 4ன்றதெல்லாம் இண்டெக்ஸ் நம்பர். இதில் இருக்கிறது பாருங்கள் இன்சர்ட் 11 அப்படிங்கும்போது இன்சர்ட் 11 பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக புஷ் டூ நெக்ஸ்ட் இதாகிடுது. இன்சர்ட் 22 நெக்ஸ்ட் இதாகிடுது. இன்சர்ட் 33 இன்சர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புஷ் ஆயிடுது. இதுக்கு இம்பார்ட்டன்ஸான கோடிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு யாராவது வேணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் உங்களுக்கு கோடிங்க்கும் நான் தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதே வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியே அந்த எலமெண்ட்டை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாப் ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டாக் இப்படி தான் இருக்குது ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அடுத்து என்ன மாதிரினா இங்கேருந்து வந்துட்டு மேலேருந்து தான் வரும் எப்பயுமே ஆப்ரேஷன். இங்கேருந்து போகும், இப்படி இருந்தே தான் வரும். பாப் 33னா பாப்புன்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே மேலேருந்து ரிமூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுது. இங்கே பாப்புன்னு இங்கே கொடுத்தீங்கன்னா அடுத்து ரிமூவ் ஆகும், அடுத்து பாப்புன்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ரிமூவ் ஆயிரும். இங்கே ஏன் நம்ம இன்சர்ட்டுக்கு வேல்யூ கொடுக்குறோம்னா நமக்கு என்ன வேல்யூ உள்ளே என்ட்ரு ஆகணுன்றது கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாப், இங்கே நீங்கள் புஷ்ஷுன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், எழுதிக்கங்க. லிங்க்டு லிஸ்ட், அதாவது ஸ்டாக்கை வந்துட்டு எப்படி லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அப்படி ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த பாக்ஸ்லேயே டாப் ஆஃப் த எலமெண்ட் தான் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்துட்டு புஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், பாப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அடுத்து இஸ் எம்டி மெத்தட் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டில் வெரி வெரி சிம்பிள். அது வந்துட்டு என்ன சொல்லும், ஜஸ்ட் ரிட்டர்ன் இஃப் த டாப் வேல்யூ இஸ் நல். அதாவது டாப்பு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு வேல்யூ ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்னா அதான் டாப் வேல்யூ. இந்த டாப் வேல்யூ நல்லுன்னா என்ன, எம்டியாக இருக்குது அப்படின்னு.
அங்கே வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வேல்யூ பாக்ஸில் எதுவுமே இல்லை அப்படின்னா என்னன்னு சொல்லிடுவோம். இந்த ப்ளூ அண்ட் பிளாக்ல கொடுத்துருக்கேன் பாருங்கள், செல்ஃப் டாட் டாப் இஸ் ஈக்குவல் டு நன். அதாவது செல்ஃப்ன்றது இதில் யூஸ் பண்ணுறது மறக்காமல் இது கோடிங்கில் யூஸ் பண்ணணும். செல்ஃப் டாட் டாப், டாப்பில் இருக்கக்கூடிய வேல்யூ நன். இஃப் த டாப் வேல்யூ இஸ் நல் தென் த ஸ்டாக் இஸ் எம்டி. அப்படி டாப் வேல்யூ நம்மளுக்கு எம்டியாக இருந்துச்சுன்னா மினிமம் ஒன்றாவது இருக்கணும், அது டாப் வேல்யூவாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா டாப்லேயே வேல்யூன்னுங்கும் போது நம்மளுக்கு ஸ்டாக்லேயே வேல்யூ இருக்காது இல்லையா? ஸோ ஸ்டாக் எம்டின்னு சொல்லிடுறோம். பீக் மெத்தட்னா என்ன சொல்லுவோம்? டாப் வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும், ஆனால் ரிமூவ் பண்ணாதுன்னு படித்தோமா? அதே தாங்க, ரிட்டர்ன் டாப் டாட் டேட்டா. பீக் மெத்தடு அது என்ன பண்ணும்? இந்த ப்ளூ கலர் எழுதிக்கிங்க. இந்த மெத்தடு அது என்ன பண்ணும்? இந்த ப்ளூ அண்ட் பிளாக் இது மட்டும் எழுதிக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஓகே. புஷ் பண்ணணும்னா என்ன பண்ணும்? புஷ் பண்ணணும்னா ஒரு நியூ நோட நம்ம என்ன வேல்யூன்னு சொல்லி கொடுக்கணும். இன்சர்ட் 11 ஓகே, புஷ் பண்ணிவிட்டு மேலே போயிடும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? நியூ அண்டர்ஸ்கோர் டேட்டா ஈக்குவல் டு நோட் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி வந்துட்டு பாப் எ நோட் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு வந்துடும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க? டேட்டா ஈக்குவல் டு செல்ஃப் டாட் டாப் டாட் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் இருக்கிற எலமெண்ட்டில் வந்துட்டு இந்த கீவேர்ட்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், இருக்கிற எல்லாமே எழுதணும் தேவையில்லை. முக்கியமான ஒரு 5 சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபஸ்ட்டு புஷ், பாப், பீக், சைஸ் இஸ் எம்டி. இந்த 5 மட்டும் நீங்கள் எழுதி அதோட ஃபங்க்ஷன் எழுதி இந்த ப்ளூ கலர் எழுதினீங்கன்னா லிங்க்டு லிஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு மார்க் வந்துடும். அடுத்து இந்த லிங்க்டு லிங்க்கில் பாருங்கள், இது வந்துட்டு எக்ஸாம்பிள் டயக்ராம். அதாவது இதை டாப்பில் இருக்குது, இதை நான் புஷ் பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன வேல்யூ கொடுக்குமோ போயிடும். அங்கே நான் என்ன பண்ணுறேன்? புஷ்ஷாக 40 கொடுத்தேன்னா 40 கொடுத்துட்டு புஷ் ஆயிரும். இதே நான் ரிமூவ் கொடுத்தேன்னா 40 கொடுத்துட்டு ரிமூவ் ஆயிரும். ஓகேயா? இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன் க்ரோ. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாக்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அதோட சைஸ் நம்ம எலமெண்ட் சைஸ் நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இதையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா சிஸ்டம், அது வந்துட்டு மெமரி அலோகேஷன் ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது எவ்வளோவா இருக்கும்? மினிமம் கொஞ்சம் ஒரு 2 MB 3 MB இருக்கும். இதே உங்கள் ஃபோனில் ஹையஸ்ட் ரெசல்யூஷன் போட்டு எடுத்திங்கன்னா ஒரு 20 MB இருக்குமா? அந்த 20 MBன்றது வந்துட்டு மெமரி லொக்கேஷனில் அதிகம் தானே. ஸோ மெமரி ஸ்பேஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாயிண்டர் இன்வால்வ் ஆகுது இதில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க்ஸ் தான் பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக் எடிட்டி யூசிங் டிக்யூ அப்படின்றாங்க. பைத்தான்ஸ் லைப்ரரின்னு என்னன்னு சொல்லி நான் கியூ வீடியோலேயே சொல்லியிருக்கேன். என்னென்னா some packages are offered by some own programming languages which was called as a library. அது மாதிரி இந்த டிக்யூ ஆப்ஜெக்ட் இந்த லைப்ரரி பண்ணுறதுனால அதோட லைப்ரரி என்னென்னா டபுள் எண்டட் கியூ. இந்த டிக்யூ அப்படின்னா ஜென்ரலைசேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ். ஸ்டாக்கையும் கியூவையும் ஜென்ரலைஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் டிக்யூ. எதுக்குன்னா கான்ஸ்டன்ட் டைமில் நம்ம வந்து ஒரே நேரத்தில் ஆடும் பண்ணலாம், டெலிட்டும் பண்ணலாம், எந்த டேரெக்ஷனில் வேணால் பண்ணலாம். இது வந்துட்டு டிக்யூவில் மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்து ஃபைனலாக யூஸிங் கியூ மாடல். கியூ மாடல்னால் என்னென்னா லிஃபோ கியூ அப்படிம்பாங்க. லிஃபோ கியூவில் வந்துட்டு ஸ்டாக் மாதிரியே தான். இதில் வந்துட்டு என்னென்னலாம் சொல்லி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் ஒரு 7 சைஸ் இருக்குது. இந்த 7 கீவேர்ட்ஸு மெத்தட்ஸையும் வந்து நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஏன்னா முக்கியமானது நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறதெல்லாம். எம்டி ஃபங்க்ஷன், இஃப் கியூ செக் பண்ணோம் அது எம்டியாக இருந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இதே மேக்ஸிமம் சைஸ்னால் நம்ம வந்துட்டு நம்மளே முன்னாடி செட் பண்ணிடுறோம், இத்தனை பாக்ஸ் இருக்கணும். 5 நம்ம மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் 5ன்னு செட் பண்ணோம்னா 5 பாக்ஸ் தான் இருக்கும் ஸ்டாக்கில். இதே 10ன்னு செட் பண்ணோம்னா 10க்கு போயிடும். இதுதான். அடுத்து கெட். இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஏன் எல்லாம் க்யூன்னு யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது யூஸிங் க்யூ மாடல். க்யூவை வச்சு எப்படி ஸ்டாக்கை நம்ம ரெடி பண்ணுறது, அதனால தான் க்யூ யூஸ் பண்ணுறாங்க. கெட்டுனா நம்மளுக்கு வந்துட்டு என்னது, இது மாதிரியே தான், பாப் மாதிரியே தான். நம்மளுக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடும். ஓகேயா? அடுத்து ஃபுல்லுன்றது இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த கியூ இஸ் ஃபுல். நம்ம வந்துட்டு 5 பாக்ஸ் வச்சுருக்கோம், அந்த 5 பாக்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இது ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணும். இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஃபால்ஸுன்னு இது பண்ணிடும். அதாவது நாட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றாங்க. புட் ஐட்டம், அதாவது இது வந்துட்டு 5ல் வந்துட்டு 5மே இடம் இருக்குது, இன்னொரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. அது க்ரியேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஐட்டம் வந்துட்டு அடுத்த பாக்ஸில் போட்டுட்டு வரும். வெயிட் பண்ணி போட்டுட்டு வர்றது புட் ஐட்டம். புட் நோ வெயிட்னா அப்படியே ஆப்போசிட், இது வந்து டிலே பண்ணாது, உடனே போய் போட்டு வந்துடும். பாக்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா தான் இது வந்துட்டு இதோட ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். க்யூ சைஸ்னால் அது க்யூவோட சைஸ் எவ்வளோ, அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, இதெல்லாம் தான் சொல்லுவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்கிறேன், எழுதிக்கங்க. இந்த ஸ்டாக் எடிட்டினா என்ன, லிஃபோ மூமெண்ட்டு, இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் தான் பண்ணுறோம். இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 4 டைப், லிஸ்ட்டு, லிங்க்டு லிஸ்ட்டு, டிக்யூ, லிஃபோ கியூ. இந்த 5 டைப், புஷ், பாப், பீக், சைஸ் இஸ் எம்டி. இது அடுத்து இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், ஜென்ரலாக 2 டைப் எழுதிக்கிறோம். இது நீங்கள் பேசிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, மார்க் வந்துடும்.
இதில் பார்த்தீங்கன்னா அந்த 5 சைஸ் சொன்னாலே அந்த 5 சைஸ் எழுதி அதோட இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஃபங்க்ஷன் கோடும்பாங்க. இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அவசியப்பட்டதில்லை, எழுதணும்னு நினச்சிங்கன்னா எழுதிக்கலாம். ஸ்டாக் டிக்யூனா இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்ட் பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். இதில் ஸ்டாக் எடிட்டிங்னா இதில் வந்து 7 டைப்பு எழுதி இது என்னென்னு சொல்லி படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கடைசியாக போட்ட கியூ வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த ஸ்டாக் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கியூ வீடியோ பார்க்காதவங்களுக்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கியூ வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு இந்த ஸ்டாக் வீடியோ பாருங்கள். ரோஸ் அண்ட் காலம்ஸ் மாதிரியே ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியாதவங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டினியூஸாக அந்த வீடியோ பாருங்கள். தெரியலனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணுறோம். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.